சந்திரன் சித்திரை நட்சத்திரம். ஜாதகத்தில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நபர் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவராகவும் கவர்ச்சியான தோற்றம், கலை ஆர்வம் மற்றும் திட்டமிடும் திறன் கொண்டவராகவும் இருப்பார்கள். அவர்கள் ஒரு லட்சியவாதியாக இலக்குகளை அடைய கடுமையாக உழைப்பார்கள். கலை, வடிவமைப்பு மற்றும் சமுதாய சேவையில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களின் உறவுகளில் பொறுமை மற்றும் அன்பை வெளிப்படுத்துவார்கள். நட்சத்திரம் இது 27 நட்சத்திரங்களில் 14வது நட்சத்திரமாகும். ராசி இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் நபர் கன்னி மற்றும் துலாம் ராசியில் இருப்பார். குணங்கள்: கவர்ச்சியான தோற்றம் மற்றும் அழகியல் உணர்வு, திட்டமிடும் திறன் மற்றும் இலக்குகளை அடைவதில் உறுதிப்பாடு, கலை, வடிவமைப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம், கனிவு, காதல் மற்றும் உறவுகளில் பொறுமை. சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரனின் பலன்கள்: கலை மற்றும் வடிவமைப்பு, கலை, வடிவமைப்பு மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். திட்டமிடுதல் மற்றும் லட்சியம், தெளிவான நோக்கத்துடன் செயல்பட்டு தங்கள் இலக்குகளை அடைவார்கள். சமூக பணி, தாராள மனப்பான்மையுடன் பிறருக்கு உதவுவார்கள். காதல் மற்றும் உறவுகள், நேர்மையான மற்றும் அன்பான உறவுகளை வளர்த்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். கவனிக்க வேண்டியவை: எந்த ராசியில் சந்திரன் அமைந்துள்ளதோ அந்த ராசியின் குணங்களும் எந்த காலில் பாதம் இருக்கிறதோ அதன் சிறப்பு பலன்களும் மாறுபடும். இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது மட்டுமே பலன்களை நிர்ணயிக்காது, பிற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் ஜாதக அமைப்பு ஆகியவற்றையும் பொறுத்து பலன்கள் மாறுபடும். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 14வது இடத்தை பெறுவது சித்திரை நட்சத்திரமாகும். இதன் அதிபதி செவ்வாய் பகவானாவார். திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது முக்கியமான 10 பொருத்தங்களில் ஒன்றுதான் இந்த நட்சத்திர பொருத்தம். ஒருவருடைய நட்சத்திரத்தை வைத்தே அவரது குணாதிசயங்களை ஓரளவு கணிக்க முடியும். உதாரணமாக, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதக்காரர்களுக்கு கோபம் மூக்கின் நுனியிலேயே இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதங்கள் புதனின் கன்னி ராசியிலும் 3, 4ஆம் பாதங்கள் சுக்கிரனின் துலா ராசியிலும் வருகின்றன. இவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். பொதுவாக ஜாதகத்தில் செவ்வாய் சனி இருவரும் சேர்க்கை அல்லது பார்வை பெற்றிருப்பின் இதே போன்று எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள்தான். காதலுக்காக எதிர்மறை எண்ணங்களை தூண்டுவதும் கூட ஜாதகத்தில் செவ்வாய் சனி ஆதிக்கத்தால்தான். மேலும் இருவருடன் சுக்கிரன், சந்திரன் தொடர்பு பெற்றாலும் இதே நிலைதான். லக்கினத்தை பொறுத்து பலன் மாறுபடும். இவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோடு அதை வலியுறுத்தவும் செய்வார்கள். சந்திரன் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள்: சரித்த தோள்களும் தொய்ந்த கைகளும் உடையவர். இனிமையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பேசுவீர்கள். 2 பெண் குழந்தைகள் உண்டு. பல கலைகளில் விற்பனராக இருப்பீர்கள். சகோதரர்களோடு ஆரோக்கியமான வாத விவாதங்கள் செய்வீர்கள். கூர்மையான ஆயுதங்களை உபயோகிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சந்திரன் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள்: உண்மையானவர், தாராள குணமுடையவர். சொந்த நாட்டை விட்டு அயல் நாட்டில் இருப்பீர்கள். 2 பெண் குழந்தைகள் உண்டு. இதுவே ஜன்ம லக்னமானால் சூரியனும் செவ்வாயும் அங்கிருந்தால் நோய்வாய்ப்பட்டு அவசர சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 4 வயது வரை நன்மையான காலமில்லை. சந்திரன் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள்: சாஸ்திரங்களில் வல்லுனர். பேச்சில் அறிவும் அமைதியும் ததும்பும். சில ஆரோக்கிய கேடுகள் உண்டு. சிறிய லாபத்திலேயே திருப்தி அடைவீர்கள். கோபத்தை அடக்க வேண்டும். நல்ல பெயர் பெறுவீர்கள். சந்திரன் இங்கே இருப்பதால் பெற்றோரை மிகவும் நேசிப்பீர்கள். சந்திரன் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள்: தயாள, தர்மகாரியங்கள் செய்பவர். அடிக்கடி பயணம் செய்யும் வேலையில் இருப்பீர்கள். தாயார், தகப்பனார், ஆசிரியருக்கு நன்கு தொண்டு செய்வீர்கள்.
ஏதேனும் ஒன்றை அடைவதற்காக அநேக துன்பங்களை கடக்க நேரிடும். செவ்வாய் சித்திரை நட்சத்திரம். ஜாதகத்தில் செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பது அந்த நபருக்கு படைப்பாற்றல், கவர்ச்சி மற்றும் அழகுணர்வு ஆகியவற்றுடன் உறுதியான மற்றும் விடாமுயற்சியான குணங்களை அளிக்கிறது. இருப்பினும் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயால் ஆளப்படுவதால் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம், கோபம் மற்றும் பிடிவாதமான குணம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது சவாலான சூழ்நிலைகளில் நிலையாக இருப்பதற்கும் தன்னைத்தானே கவனித்துக் கொள்வதற்கும் வழிவகுக்கும். படைப்பாற்றல் மற்றும் கலை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே கலைநயம் மற்றும் படைப்பாற்றல் கொண்டவர்கள். இது அவர்களை வடிவமைப்பாளர்கள், கலைஞர்கள் மற்றும் கதையாசிரியர்களாக சிறக்க வைக்கிறது. கவர்ச்சி மற்றும் அழகு. சித்திரை நட்சத்திரத்தின் பிரகாசம் அவர்களை கவர்ச்சிகரமானவர்களாகவும் அழகுணர்வை கொண்டவர்களாகவும் மாற்றுகிறது. விடாமுயற்சி. இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல் ஒரு வேலையை முடிக்கும் வரை ஓயாத மனப்பான்மையை அளிக்கிறது. உறுதியான மனப்பான்மை. அவர்கள் சவால்களை திறம்பட எதிர்கொண்டு உயர்தரத்தை பராமரிக்க முயல்வார்கள். செவ்வாயின் தாக்கம். திருமண வாழ்க்கையில் சவால்கள். செவ்வாய் கிரகத்தின் கோபமான தன்மை திருமண வாழ்வில் மன அழுத்தம் மற்றும் மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். பிடிவாதம். செவ்வாயின் செல்வாக்கு ஒரு நபரை பிடிவாதமாகவும் மனக்கிளர்ச்சியுடனும் மாற்றக்கூடும். தொழில் மற்றும் வணிகம். சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பது தொழில் மற்றும் வணிகத்தில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். சீரான பலன்களுக்கு. சக்கரத்தாழ்வார் மற்றும் விஸ்வகர்மா. இந்த நட்சத்திரம் சக்கரத்தாழ்வார் மற்றும் விஸ்வகர்மா ஆகியோரால் வழிபடப்படுவதால் இந்த நட்சத்திரத்தில் பல நல்ல காரியங்களை செய்ய உகந்தது. பரிகாரங்கள். ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் செய்வது நல்லது. இது செவ்வாயின் எதிர்மறை தாக்கங்களை குறைத்து வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும். செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். சூரியன், சந்திரன், குருவும் இங்கு இருந்தால் ஆரோக்கிய நலிவுகள் போதுமான அளவு ஏற்படும். வாயு தொந்தரவு, வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, ஹெர்னியா போன்ற உபாதைகளுக்கு ஆளாவீர்கள். செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். ஒரே மாதிரியான குரலும் பேச்சும் உடையவர்கள். வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி அல்லது ஹெர்னியாவால் கஷ்டப்படுவீர்கள். இது லக்னமாகி சூரியன் எதிரில் இருந்தால் வயிறு சம்பந்தமான சங்கடங்கள் தோன்றும். செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். சுய முயற்சியால் ஓரளவு சம்பாதிப்பீர்கள். ஆனால் கிடைத்த செல்வத்தை கெட்ட சிநேகிதத்தாலும் விரோதிகள் சூழ்ச்சியாலும் இழந்து விடுவீர்கள். சிறுநீரக கோளாறு, வயிறு உபாதைகள் ஏற்படக்கூடும். செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். மத்திய தரமான பள்ளி கல்வி பெறுவீர்கள். குமாஸ்தா, தட்டெழுத்துக்காரர், விற்பனையாளராக தொழில் புரிவீர்கள். டைபாய்டு ஜுரம், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களால் கஷ்டப்படுவீர்கள். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோகபலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in. உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் சந்திரன் மற்றும் செவ்வாய் பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க
www.bsssrf.org.in மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப்பிலும் காணலாம். www.psssrf ஆர்கனைசேஷன். உங்கள் ஜன் ஜாதகத்தை ஒன்-பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் பிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.or பாண்டிச்சேரி. கான்டாக்ட். உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.psssrf.org.in இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ இல் கோட். சந்திரன் 165, 192, 219, 246. செவ்வாய் 273, 300, 327, 354. பயன்படுத்தி அறியலாம்.